இங்கே ஏன் இப்படி குளம் மாதிரி தண்ணி இருக்குன்னா மோட்ரு நிறைஞ்சு போயிருச்சு. ஸோ அதனால் வழிஞ்சிருச்சு. அம்மாச்சி ஆக மாட்டாங்க. வேஷம் போட்டு போகிறாங்க. அம்மாச்சி பார்க்குறாங்க. ஓகே, இந்த பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இந்த கோயில் தான் நேற்று நம்ம வழியில் இப்போ மோளம் அடிச்சிட்டோம்னாங்க இல்லை நேற்று இப்போல்லாம் இந்த கோயில் பண்டிகை தான் இங்கே பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இதுதான் அம்மன் போல் தெரியல, எனக்கு தெரியாது. காமிச்சிட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்க தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே சிக்கு புக்கு பேபி ஷாப்புன்னு ஒரு கடை இருக்குது. சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் இங்கே பேபி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது இடுப்புலையும் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி. ஆமாம், அது இல்லாமல் இங்கே இங்கே வைக்கிற மாதிரி. இது என்ன எவ்வளோ? 490. அகைன் பலூனுக்கே வந்துட்டோம். அங்கே ப்ரைஸ் வந்து கேட்டிருக்கோம். இங்கே எவ்வளோன்னு விசாரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ப்ரைஸ் பார்ப்போம், ப்ரைஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இறங்குங்க. இங்கே காட்டுங்கண்ணா பாரு, சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு க்ரை, அதையும் விசாரிக்கிறாங்க. போங்க போங்க. தூங்கும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னா இருக்கட்டும். அந்த பேபி கேரியர் வாங்க போயிருந்தோம் இல்லையா? ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை கடைக்கு போனோம்? நம்ம வந்து மொத்தமா 3 கடைக்கு போனோம். 3 கடைக்கு போய் ஒரு ஒரு கடையிலயும் ஒரு ஒரு ரேட்டு, ஒரு ஒரு டிஃப்ரெண்டான மாடல் இருந்தது. ஆனா நம்ம தேடுற மாடல் அந்த 3 கடையுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆமா, செட் ஆகல. ஃபர்ஸ்ட் பிரைஸுமே ஒண்ணு வந்து ரொம்ப லோவா இருக்கு. அது குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. சிக்கு புக்கு 950. ஆமா. அடுத்து சரி இங்க பாருங்க. அப்புறம் பலூன்ல போனா ஒரே மாடல் தான் இருந்தது. அது ஒரே பீஸ் தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து 2000 சொன்னாங்க. ஆனா அதுவும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிரை போனா அங்க மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பிரைஸ் ரொம்ப ஓவரா இருந்தது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கிரைல வந்து நான் அனுபவப்பட்டது என்னன்னா, போன உடனே வந்து ஹை ரேஞ்சு தான் எடுத்து காட்டுறாங்க. நம்ம சொல்லிட்டு வேண்டாம் எங்களுக்கு இந்த ரேஞ்சில வேணும் போறோம்னு சொன்னப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupeesல ஒண்ணு எடுத்து காமிச்சாங்க. அது குவாலிட்டி நல்லா இருந்தது. பட் அது பர்பஸ் வந்து சிங்கிள் பர்பஸ் தான், ஒரு சைடு மட்டும் தான் வச்சுக்க முடியுது. அதனால என்ன பண்ணனா, எங்கேயுமே வாங்கல, வேணான்னு வந்துட்டோம். ஆக்சுவலா நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா, குழந்தையவே தூக்கிட்டு போய் கடையில வாங்கிக்கலாம் போட்டு பார்த்து அப்படின்னு. அப்புறம் தான் நான் ஆன்லைன்ல பிளிங்கிட்ல பார்த்தேன். லவ் லேப்ன்ற பிராண்டு, நல்ல பிராண்டு. அதே மாதிரி சஜஷன்லாம் கேட்டோன்னா லவ் லேப் நல்லா இருக்கும், அஃபோர்டபுள் பிரைஸ் நல்லா இருக்கும்னு சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். ஆமா, 3 in 1 எப்படின்னா இப்படியும் உனைய வச்சுக்கலாம், திருப்பி நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், சைட்ல இடுப்புலயும் வச்சுக்கலாம். ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. உட்காரத்துக்கு அந்த சீட்டுமே அழகா இருக்கு. அவனை போட்டு அறுக்க மத்ததெல்லாம் வந்து வெறும் அந்த துணி மட்டும்தான். இதுல அவனுக்கு உட்காரத்துக்கு அழகா ஒரு சீட்டு ஸ்டூல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ லவ் லேப்ன்ற பிராண்ட் வந்து என்ன பிரைஸ்? 1600. ஓகே, அந்த ரிவ்யூ பண்ற வீடியோ வந்து இப்போ நாங்க அடுத்த இதுக்கு நெக்ஸ்ட் நான் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? அது நீங்க பாருங்க. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே கொடுத்துரும், யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டோம். ஓகேவா? நான் பிளிங்கிட்ல வாங்கினேன் இங்க. ஓகே, அதான் பிளிங்கிட் தான். அந்த லிங்க் கிட்ட அவங்க போய் பார்த்து வாங்கி பார்க்கணும். என்ன தாங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இவருக்கு தான் அந்த கேரி பேக் வாங்குச்சு. கேரி பேக் அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. அப்படித்தாட்டா சொல்லுவோம். சரி தாங்க, பாய் சொல்றேங்க. பாய். ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள இது ஒருத்தா செக் பண்ணி பார்ப்போம். இது நல்ல கம்பெனி.
ஆன்லைன்ல கம்மி தான். நானே ஃபர்ஸ்ட் மாட்டி பாப்பா அவன வச்சு. உங்க அவுத்துக்கு பார்த்துதான் பாருங்க. எல்லாம் நாங்க எல்லா கடையும் போட்டு பார்த்துட்டு தான் இந்த ட்ரெஸ் அந்த பேண்ட் 1600. இது இருக்குன்னு யார் கழுத்துல மாட்டோம் எதெல்லாம் இவங்க மாமனார் இதெல்லாம் அவ்வளோ தூக்க முடியாது ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு வேணா தூக்கி மாட்டி விட்டுக்கலாம். இது ரீசன்டா எங்க தூக்கிட்டு போறான்? அவனே யார்ட்டையும் குடுத்து விடுவா. நீங்க வேலைக்கு போக போறா? என்ன போயிடலாம் மாட்டி விடலாம். நான் தான். போயிடலாம் மாட்டி விடு. நான் தான் மாட்டி பாப்பா. மாட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் மாட்டிக்க போறியா? சரி மாட்டு. இத நவுத்துனே. இதை ஃபர்ஸ்ட் வெளுத்து பிடிங்க. இதெல்லாம் உங்களுக்கு பத்துமா? எங்க அப்பா சொல்ற மாதிரி உனக்கு பத்தி. இவங்களுக்கு மவுத்த வைக்கிறதுல ஒரு பேக் வேணும். எனக்குலாம் தேவையில்ல. நிறைய பேக் தான். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப அந்த பேக்ல வச்சு போக வேண்டியதானே? எப்படி இப்போ வந்து எப்படி போடுறது ஒன்றும் தெரியலையே. யார் லூசுன்னு தெரியல வேற. ஏய் மாமா போன் எடுக்கலப்பா. அவனை வெச்சிட்டு தான் நீ மாட்டணும் கிறுக்கு முண்டா. அந்த மாதிரி இல்ல. இன்னும் லூஸ் பண்ணுக்கண்ணே. இருக்காது நீ அழகிற. பையன் கீழே விழுந்துற போறான். உன் வயித்துக்கு பத்தல. என் வயித்துக்கே பத்தலைன்னா உன்னை யோசி. ஓ இதுக்குள்ள அவனை தூக்கி உட்கார வச்சா ரொம்ப நசிக்கிறீங்க போல. அதுதான் சொல்றேன். இரு இரு இரு. இதுக்காக எழில் நீ உடம்பு குறைக்கிற. எங்கமலிக்கு அவரு ஏய் ஏன்டி அப்படி டைட் பண்ற இருடி. என்ன டோருக்கு பாரு அந்த இது அதில் தான் உட்காருவாங்க. ஆணி செப்படி டோருக்கு பாரு இதுதான் இதில் தான் உட்கார வைக்கணும். தூக்கி உட்கார வச்சுக்க வேண்டியதான். ஏய் உட்கார வை அவனை ஃபர்ஸ்ட் சரி உட்கார வைங்க உட்கார வைங்க. முங்குறான்டே புள்ள இங்க குர்ரி. இருடி வா. இருக்குன்னு சந்தேகப்படுறாங்கன்னாரு. அவள்ட்ட விடு. ஏய் கிட்ட வசிர மாட்டே. இதெங்க இந்த மடலா டாக்டர் சொல்லு. என்ன பண்ணுதுங்க? ரிப்போர்ட்லாம் இன்னும் வரல. என்னன்னு தெரியல தேவைன்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு ஆனால் அதை இப்போ எப்படி மாட்டுறதுன்னு தெரியல அப்படின்னா. பையனை இதுல வச்சிட்டு அப்புறமா மாட்டே. இது வர. முடிச்சிட்டான் தலைவன். வெளிய வந்தது பாரு நீ. உடனே தான் இப்போ பேக் பண்ண போகுது. சாரி காசாரி. இருக்கடி. நான் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் எனக்கு கரெக்டா இருக்கு உனக்கு தான் ஒரு வர்றத நம்ம இப்போ நான் பார்க்கணும். இழுத்து பிடிச்சு போடுறேன். சரி ஓகே இப்போ முன்பக்கம் பேக் வராங்க என்ன பார்த்து மாதிரியா. டே என்னைக்கு பண்ணது? இருறா பதறாதரா இப்ப மாட்டே. என்ன பண்றாங்க இவங்க. கையோட. ஒரு வாரம் ஆச்சா இப்ப என்ன? அது அந்த துகளா வரும். உன் கையை விடுனா அவன் கையை எடுத்துக்கிறீங்க. இருடி அவனை என்னன்னு பக்கம் பிடிக்கிறேன். இங்க சாமி இங்க சாமி. ஏன்னா ஒரு கை தான் உள்ள மாட்டிருக்கு இன்னொரு கை மாட்டணும். சரி படுத்துமா அவங்க. அவ்வளவுதான். அப்படிதான் என்ன ஏமாத்தி தான் எனக்கு அவ்வளவு பெரிய லாஸ். இத டைட் பண்ணலாட குட்டி. இத டைட் பண்ணு. அங்க பண்ணு. உடையாம போயிடுச்சு. எந்த ஒரு இது வர. கையெடு. ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன தலை அவனுக்கு நிக்கல. தலை திரும்பி இருங்கடி இங்க டைட் பண்ணுங்கடி. இத அவர் டைட் எங்க? இருக்குடா. மனித வெடிகுண்டு மாதிரி மாறிட்டே கிட்ட இப்படி. சரி சரி எலிலலாம் சாதிக்கு வராங்க. ஐயோ தலை நிக்கணும் தலை. அதான் தலையை பிடிச்சிக்கோ சும்மா ஒரு கையால. திரும்ப பின்பக்கம் ஃபுல்லா டைட் பண்ணிட்டியா? கங்கர ஆ, கட்டி சரி. அதுதான் இது. சரி. எப்படி இருக்கு? மனித வெடிகுண்டு மாட்டின மாதிரி இருக்கு. மாமா இருக்காங்க போ. அடி தங்கம். சரி கடை ஐயோ ஒரு பக்கமா சாச்சிட்டே இருக்குது. அம்மா, இந்த பின்னாடி தான் அடி தங்கம். சரியா மாட்டல. பின்பக்கம்னா சரியா மாட்டல தான். எங்க மாட்டல? சைடுல ஒரு பக்கம் பெல்ட்டே சரியா மாட்டல. நீ வந்து மாட்டு வா. அப்ப குட்டி. சரி நான் நீங்க இப்படி நான் அப்படியே எடுக்கிறேன். மூஞ்சலாடி அங்க வர அவன வீடியோ எடு. அப்ப குட்டி. ஆமா மகிழ் குட்டி. வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அடிங்க. அப்படியே போ. எப்படிங்க அப்படியே உழைக்க அஞ்சாத பை குழந்தைகளை தூக்கிட்டு போகணுங்க குறைச்சிங்க. பின்னாடி சீலை எடுத்து போட்டுருவாங்க. சரி ஏறுங்க டக்குனு போயிட்டு வாங்க. திருப்பி அவன. மகிழ் செல்லம். அப்படியே one side உட்காரு, ரெண்டு side. டபுள் சைடு. திருப்பி அவன. கையில். தங்க குட்டி. அப்பா, அது சூப்பரா பண்ணட்டும். ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. செல்ல குட்டி.
ஓகே தான், உனக்கு டைட்டா இல்ல. அவரு மல்லிகாவை கேட்டாதான் கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஆமா ஓகேவா? ஒருத்தர் சொல்லிட்டு தானே வந்தாரு. தங்கப்புல செல்லக்குட்டி மகிழ் தங்கக்குட்டி அப்பு குட்டி நீ சும்மா ஒரு கையில ஒரு grip. பாருமா திருப்பி உன் பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் இப்படி பிடிச்சிக்கலாம். ஆமா. ஆனா அவன் இப்படி உட்கார்ந்தா வேடிக்கை பார்ப்பான். எப்படினாலும் உன் சட்டையை தான் பார்ப்பான் இப்ப. அப்பே இந்த வாரம் உட்கார்ந்தாலும் சைடுல கூட பார்ப்பான். அப்பு குட்டி போலாமா? தங்க குட்டி மணி 1 ஆக போகுது. இந்தாப்பா போலாமா? இந்தாப்பா இப்படிப்பா சரிங்களா? உனக்கு எப்படி ஓகே திருப்பி உட்கார வைக்கணுமா எப்படி? இப்படியே இருக்கட்டும்.